கைய உதர்றது. இப்படி இப்படி உதறினா, கையில ஒட்டின்னு இருக்கக்கூடியதான வஸ்துக்கள் பல இடத்துல சிதறும். நாம கைய அலம்புறோம், சாப்பிட்டுட்டு கைய அலம்புறோம்னா, எச்ச கைய அலம்புறோம் இல்லையா? எச்ச கைய அலம்பினா, அந்த தீர்த்தத்தை எல்லா இடத்துலயும் தெளிக்கக்கூடாது. அத நன்னா கைய தொடச்சுன்றணும். அப்படி தொடைக்காம ஜலத்த அப்படி எச்ச அலம்பின ஜலத்த எல்லா இடத்துலயும் எச்ச அலம்பிட்டு இருக்கக்கூடிய கை தீர்த்தத்த தெளிக்கக்கூடாது. சாப்பிட்டு கையலம்பி, காலலம்பி, வாய் கொப்பளித்து, அப்புறம் ஆச்சமனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதாவது 3 முறை முறைப்படி ஜலத்த சாப்பிடணும். உட்கார்ந்து குந்தி உட்கார்ந்து கொண்டு 3 முறை ஜலத்த சாப்பிடணும். இதுக்கு ஆச்சமனம்னு பேரு. இது பண்ற வரைக்கும் கொஞ்சம் சுத்தியாக இருக்கணும். மற்றவர்கள தொடறதோ, அனாவசியமான பேச்சு பேசுறதோ, வேற எதையோ பார்க்கறதோ, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படின்லாம் சாஸ்திரம் சொல்றது. கை உதறினா, அந்த தீர்த்தம் எல்லா இடத்துலயும் போய் தெளிக்கும். உடனே அந்த இடத்தெல்லாம் மறுபடியும் அலம்பி விடணும். இப்படியெல்லாம் ஒரு நிர்பந்தங்கள் வருங்கிறதுனால, கையெல்லாம் உதறக்கூடாதுன்னு பெரியவாள்லாம் சொல்றா. ஆமா.